இங்க பாருங்களேங்க, நீங்க இந்த பில்லி, சூனியம்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மந்திரம்லாம் வைப்பாங்க, செய்வன வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி சொல்லி மொக்க வாங்கியிருக்கீங்களா? நான் வாங்கியிருக்கோங்க. சின்ன பிள்ளையில என்ன செஞ்சேன்னா, எங்க பாட்டி வீட்ல இருக்கும்போது, எங்க பாட்டி வீட்டு பக்கத்தில ஒரு குளம் இருக்கும். அது பக்கத்திலேயே ஒரு சுடுகாடு ஒண்ணு இருக்கும். அந்த சுடுகாட்டில புதைக்கிறவங்க அதில குளிப்பாங்க. அந்த குளத்தில குளிச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு போவாங்க. மிச்சப்படி எல்லாருமே போய் துணி துவைப்பாங்க. அந்த சனி, ஞாயிறு லீவுல போயிட்டு துணி துவைப்பாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும், மிச்ச நாள்லாம் என்ன பண்ணுவோம், இல்ல காலியா தான் கிடக்கும். ஆடு, மாடு கழுவுவாங்க. அப்புறம் மிச்ச நேரம்லாம் காலியா தான் கிடக்கும். நாங்க என்ன பண்ணுவோம்னா, எங்க வீட்லருந்து விளையாடணுன்னா, தெருவுக்குள்ள விளையாண்டா அந்த பாட்டிங்கலாம் ஏதாவது சொல்லுன்னு சொல்லிட்டு, அங்க போய் விளையாடுவோம். அப்ப ஒரு நாள் விளையாடுறதுக்கு யாருமே இல்லையா, ஒரு ஒரு பொண்ணு கஸ்தூரின்னு ஒரு பொண்ணு இருந்தது. சின்ன பாப்பா தான் அதுவும். எனக்கு ஒரு 6, 7 வயசு இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்ப என்ன பண்ணோம், போயிட்டோம். எப்பவும் குளிப்போம். அங்க போய் குளிச்சுட்டு விளையாடுவோம். சரி அப்டின்னா விளையாடுறதுக்கு எதுவுமே இல்லையே, என்ன செய்ய? இப்ப தானங்க பந்து அது இதுன்னு வாங்கி குடுக்குறாங்க. அப்பலாம் நம்மள யார் வாங்கி குடுப்பாங்க? அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு விளையாடலாம். என்ன செய்யலான்னு பார்த்தாங்க. கில்லின்னு விளையாடுவாங்க. அந்த குச்சி இருந்தா தான் விளையாட முடியும். என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோமா, அங்க என்ன பண்ணாங்க, பக்கத்துல தானே சுடுகாடு. அதில காம்பவுண்ட் வால்லாம் இருக்காது. சும்மா ஓப்பனிங்கில இருக்கும். அது கிராமம் தானே, அதனால ஓப்பனிங்கில அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க. காடுனா காடு மாரிலாம் இருக்காது. வெறும் பொட்டக்காடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இருக்கும். இந்த வடிவேல் படத்துல கதவ திறந்தோனே, "என்னடா ஒரே இதுவா இருக்குது" அப்படின்னு. முன்னாடி கதவு இருக்கும். அந்த அர்ஜுனும் வடிவேலும் போவாங்களே ஒரு கைதிய கூட்டிக்கிட்டு. அப்ப கதவு திறந்தோனே அப்படியே வெட்டா வெளியா இருக்கும்ல. அப்படிதான் இருக்கு எங்க பாட்டியோட ஊரு. அங்கங்க ஒரு தோட்டம், அந்த மாரி தோப்பு அப்படி இருக்கும். மிச்ச இடம்லாம் வெறும் காலியா தான் இருக்கும். அப்படிதான் அந்த சுடுகாடும் காலியா கிடக்கும். அப்ப நான் என்ன செஞ்சோம், அங்க எங்களுக்கு தெரியல அது எலும்புக்கூடு, மண்டையோட ஓடு. இருந்தாலும் என்ன வெறும் எலும்புக்கூடு தானே பயம்னா தெரியாதுல்ல. அத எடுத்து வச்சு பால் விளாண்டோங்க 3 பேரு. நானு, ஒரு பையன், இன்னொரு பொண்ணு. 3 பேரும் சேர்ந்து விளாண்டோம். யாருமே வரல குளத்துக்கு. நாங்க 3 பேருமே விளையாடிட்டு இருந்தோம். உடனே அந்த மண்டை ஓட எடுத்து வச்சு அந்த எலும்பு இருக்கும்ல, காலோட எலும்பு அந்த மாரி எடுத்து வச்சு பால் விளையாடிக்கிட்டு இருந்தோங்க. விளாண்டோம். ரொம்ப நேரம் விளாண்டோம். நான் அடிப்பேன், நீ அடிப்பேன்னு ரொம்ப நேரம் விளாண்டோமா, விளாண்டு முடிச்சுட்டு, சரி நாளைக்கு விளாடுறதுக்கு இத ஒளிச்சு வச்சுருவோம். அப்படின்னு சொல்லிட்டு, எங்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோமா, யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா, அப்படின்னு சொல்லிட்டு வேலிக்கத்தான் செடி இருந்தது. சின்னதா ஒரு இது புதர் அதில வைக்கலாமா அப்படின்னு வச்சோம். அப்பவும் மனசே கேட்கல. "ஏன் உன் வீட்டுக்கு தூக்கிட்டு போ, என் வீட்டுக்கு தூக்கிட்டு போன்னு" பேசிக்கிட்டோமா, அதெல்லாம் சொன்னுச்சுங்க. எங்க வீட்டுக்கெல்லாம் அங்க போணும். உங்க வீடு தான் காடு மாரி இருக்கும். அங்க கொண்டு போய் வேணா வை" அப்படின்ட்டு போயிடுச்சுங்க. அதுங்க வேற தெரு. அந்த குளத்துக்கு அந்த பக்கம் உள்ளவங்க, நாங்க இங்கிட்டு உள்ளவங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், யாருக்கும் தெரியாம எடுத்துன்னு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்துக்கிட்டேங்க. 2 எலும்பும் அந்த இது இருக்கும்ல மண்டை ஓடு. அத எடுத்து ஸ்கூல் பேக் இருக்கும்ல, அந்த தோல் பையின்னு சொல்லுவாங்க அப்பலாம். அதுக்குள்ள போட்டு தூக்கிட்டு வந்துட்டேன். தூக்கிட்டு வந்துட்டு எங்க வீட்டுக்கு பின்னாடி வைக்கப்போர் இருக்கும். அந்த வைக்கப்போர்ல என்ன பண்ணேன், சரி நாளைக்கு விளையாடுறதுக்கு வேணும். ஆனா வீட்ல பார்த்தா அடிப்பாங்க இல்லையா? ஒளிச்சு வச்சுட்டோம். எத பொருளா இருந்தாலும் அந்த பக்கம் போய் ஒளிச்சு வைப்போம். அது மாரி 2 வைக்கப்போர் இருந்தது. வைக்கப்போர்னா தெரியும்ல, வைக்கப்படப்பு மாட்டுக்கு போடுறது. அதில பின்னாடி வந்து ஒளிச்சு வச்சுட்டோம். அப்பதான் யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு ஒளிச்சு வச்சுட்டு, வீட்டுக்குள்ள போனா எங்க அப்பா வந்திருந்தாங்க ஊர்ல இருந்து. உடனேவும் எங்க தம்பிக்கு கல்யாணம், ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. பாப்பாவ கூட்டிட்டு போறேன்னு பத்திரிக்கை வச்சுட்டு என்னைய கூட்டிட்டு போயிட்டாரு. சரி அப்படின்ட்டு போயிட்டோம். சொல்ல முடியாதுல்ல, வந்திருக்காங்க. என்னைய கூட்டிட்டு போயிட்டாங்க. போகவும் கொஞ்ச நாள் அங்க கல்யாணம்லாம் முடியிற வரைக்கும் ஒரு 2, 3 வாரம் இருந்துட்டு திரும்பி வந்தோங்க. வந்தா எங்க வீட்ல எல்லாரும் கொச கொசன்னு பேசுறாங்க. அங்கிட்டு, அங்கிட்டு பேசுறாங்க. சின்ன பிள்ளைகளெல்லாம் அந்த பக்கம் உட்றாதீங்க, வைக்காதீங்கன்றாங்க. எங்க பாட்டிலாம் ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வராங்க, போறாங்க. அவங்க 2 வாரமா அந்த வேலைய பார்த்துருப்பாங்க போலுக்கு. எப்படின்னா, யாரோ வந்து இங்க வந்து சூனியம் வச்சுட்டாங்க. எலும்பு கூட கொண்டு வந்து நம்ம வீட்ல வச்சுட்டாங்க. நம்ம குடும்பத்துக்கு ஏதோ ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்க. சாமியார் வராரு. உடனே உரலுக்கு அடியில என்ன இருக்குன்றாரு. அங்கெல்லாம் பெரிய பெரிய உரலு, அந்த குத்து உரலு, ஆட்டு உரலாம் இருக்கும்ல. இதுக்கு அடியில தகடு இருக்குன்றாங்க. அதுக்கு அடியில இருக்குறாங்க. அதெல்லாம் ஒரு 10 பேர் சேர்ந்து தள்ளுனா தான் அந்த உரல்லாம் தள்ள முடியும். அந்த காலத்துல எங்க தாத்தா எங்க பாட்டிக்கு சீதனம் குடுத்தது அவளுக்கு. அவங்க அப்பா குடுத்தது. அப்படி இருக்கும். உடனே எல்லாரும் ஏதோ சென்றாங்க. என்னவா இருக்கும்? ஏன் இவங்க எல்லாரும் வந்து பூஜை போடுறாங்க, சாமி கும்பிடுறாங்க, போயிட்டு வராங்க, சுத்தி சுத்தி இந்த கோழியெல்லாம் அறுத்து, அதில இது குடுக்குறாங்க. நைட்டு 12 மணிக்கு சாங்கியம்லாம் பண்ணிட்டுருக்காங்க. உடனே என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட கேட்குறது? சின்ன பிள்ளை உனக்கு என்னன்ருவாங்கல்ல, அப்படின்னு சொல்லிட்டு எங்க சித்திக்கிட்ட போய் கேட்டேன். உடனே எங்க சித்தி சொன்னுச்சு, "இங்க பாரு வைக்கப்படப்பு பின்னாடிலாம் போக்கூடாது சரியா? அங்கிட்டு ஏன்னா என்ன இருக்கு? அப்படின்னா ஒரு சமயம் பாம்பு கீம்பு இருந்துருக்குமோ? அதான் சொல்றாங்களோ?" அப்படின்ட்டு. உடனே அதெல்லாம் பேசிக்கிறாங்க. எப்படி இருந்தா
நாங்கள் இவ்வளோ நேரம் நாய் இருக்குது எல்லாமே இருக்குது, எப்படி வந்து நைட்டில் வச்சுருப்பாங்க அதை அப்படின்றாங்க. என்னத்தை வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். சும்மா சும்மா வைக்கப்படுப்பு மேலே ஏறி நாங்கள் அந்த மரத்து மேலே கூட ஏறி சறுக்கி சறுக்கி விளாடுவோங்க. அதனால் எங்கள் சித்தி சொல்லுது, இதை பேர் அந்த மரத்து பக்கம்லாம் போகக்கூடாது, அந்த வைக்கப்படுப்புக்கான போகாது, அங்கே மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு சாமி கும்பிட்ருக்காங்க. உடனே என்னவா இருக்கும் அப்படின்னா, அப்புறமா பேசுவாங்கல்ல, பெரியவங்க பேசும்போது தூங்குற மாரி நம்ம கேட்போம்ல. அப்போ சொல்கிறாங்க, எங்கள் ஆச்செல்லாம் சாமிய வச்சு சொல்கிறாங்க. எப்படி யார் வச்சுருப்பா? நாங்கள் யாருக்கு எந்த தீங்கு செய்யலைன்னு சாமி கும்பிட்றாங்க. உடனே என்னவா இருக்கும்னா, அவனே என் பிள்ளைய பார்த்துக்கோங்கப்பா, அப்படி பார்த்துக்கோங்க, இப்படி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் சித்தி அவங்களாம் இன்னொருத்தவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்களாம், எவ்வளோ அவங்க வீட்டில் இவங்க வீட்டில் எலும்பு கூடும் தலையும் கொண்டு வந்து யாரோ வச்சுட்டாங்களாம்ப்பா. பாருங்களேன் எவன் கொண்டு வந்து வச்சான்னு தெரில. இவங்க வீட்டில் 2, 3 நாய் கிடக்குது. இப்படி இருக்காங்க. ஆள் எப்பவும் நடமாடிக்கிட்டு போய்க்கிட்டு இருக்கும்போதேவும் எப்படி கொண்டு வந்து வச்சுருக்காங்க பாரேன் இல்ல அப்படின்னு சொல்லி ஏதோ போறாமையில் வச்சுருக்காங்க. இவங்க வசதியாக இருக்கான்னு வச்சுருக்காங்கன்னு அதுங்க ஒரு பக்கம் புரணி பேசுதுங்க. மந்திரவாதி தான் வச்சுருப்பான், இல்லை சடுகுடுக்காரன் வந்திருப்பான் நைட்டில். சடுகுடுக்காரன் முன்னாடி கூடி தான் வர முடியும், பின்னாடி கூடி வரமாட்டாங்க. ஆச்சி வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே வெட்டா வெளி தான். அப்புறம் எங்கள் வீட்டில் மரம் இருக்கும், அப்புறம் வைக்கப்போர் இருக்கும், அப்படி தான் இருக்கும். இங்கே யார் எவ்வளோ துணிகரமாக வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சாமியாடி சொல்கிறாங்க. இந்த நாளில் வந்து இந்த நேரத்தில் வந்து இவன் கொண்டு வந்து வச்சுருக்கான் அப்படின்னு இவன் எங்களுக்கு எங்கள் பாட்டிக்கு சொந்தக்காரங்க அந்த மாதிரி எதிரி இருப்பாங்கள்ல, அவங்கள சொல்கிறாங்க. உடனே எங்கள் சித்தி சொல்லவும் பக்கத்துல எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ நின்று, ஏன் சின்ன பிள்ளை நீ நிற்காத போ, நாங்கள் பெரியவங்க பேசிகிட்டு இருக்கோம்ல அப்படின்றாங்க. அப்புறமா எனக்கு தோணுச்சு, ஆஹா நம்ம வாயை திறந்தோன்னா நம்மளை பிடிச்சி சாத்துன்னு சாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நான் வாயே திறக்கலைங்க. சரி கேட்டாங்கன்னா ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாயை திறக்கல, கம்முன்னு வச்சுக்கிட்டேன்னா. அவங்களும் ஒவ்வொரு சாமியாரா அவர் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, அப்படியே இவங்க வந்து வச்சுருக்காங்க, நாம் வந்து எடுத்துடுறேன், நீங்கள் இது பண்ணுங்கன்றாங்க. நான் உடனே எங்கள் ஆச்சி அவங்களே சாமி ஆடுவாங்களே, ஊருக்கெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. ஆனால் அந்த பில்லி சுனியெல்லாம் வைக்க மாட்டாங்க, மருந்து கொடுப்பாங்க, சாமி ஆடி அந்த வாக்கு சொல்லுவாங்கள்ல அது சொல்லுவாங்க. ஆனால் அந்த எடுக்கிறது சூனியம் வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களா. அவங்களாம் வராங்க, வெத்தலையில் மை போட்டு பாருன்றாங்க அப்படின்றாங்க. எவன் வச்சான்னு கண்டுபிடிக்கணும்னா வெத்தலையில் மை போட்டு பாருன்றாங்க. அட பாவிங்களா, என்னைய கண்டுபிடிச்சோன்னா செருப்பு கட்டி அடிப்பாங்களே, சத்தமே போடக்கூடாது அப்படின்ட்டு. மறுநாள் அந்த குளத்துக்கிட்ட போகும்போது அந்த பிள்ளைங்கிட்ட, இங்கே பேர் எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, வாயை கேட்டால் சொல்லவே கூடாது, ஆமாண்டி பயமாக இருக்குது சொல்லக்கூடாதுன்னு எல்லாரும் சைலண்டாக மறைச்சிட்டோங்க. இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அப்புறம் சாமியாருங்களாம் வந்தாங்க, ஒன்று ஒன்று சொன்னாங்க. மை போட்டு பார்த்துட்டு இவங்க சொல்லுவாங்களே, உனக்கு எதிரி யாருன்னு, அந்த வீட்டுக்காரன் இல்லை மூளை வீட்டுக்காரன் வச்சான், பக்கத்து வீட்டுக்காரன் வச்சான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொன்னாங்க. அப்புறம் நீ முட்டை கோதி வெயின்னாங்க, அப்புறம் நீ போய் எலுமிச்சை பழத்தை போடுனாங்க, அப்புறம் கோழி அறுத்து சாங்கியம் பண்ணுனாங்க, கருமம் என்னென்னவோ பண்ணினாங்க. ஆனால் வச்சது நான் தான்னு தெரியவே தெரியாதுங்க. இந்த வீடியோவை எங்கள் சித்தி யாராவது பார்த்தாங்கன்னா சிரிப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் யாருக்கிட்டேயாவது மொக்க வாங்கியிருக்கீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். பில்லி சூனியன்னு சொல்கிறாங்கல்லங்க, அதெல்லாம் நம்பிக்கை தான். நம்பி ஐயோ எனக்கு வச்சுட்டான் அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு பலிக்கும். அட போயா நீயாவது ஒன்றுது அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அது பலிக்கவே பலிக்காதுங்க. கடவுளை எப்படி நம்புகிறோமோ, இப்போ கடவுள் இருக்காரு நம்புகிறவங்களுக்கு கடவுள் இருக்கார். அப்போ அவன் எனக்கு சூனியம் வச்சிட்டானோ அப்படின்னு நம்பணும்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு அந்த பயத்துலேயே நமக்கு எல்லாமே வந்துடும். அட நீ சொல்லி எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு நம்ம ஒரு நம்பிக்கையில் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது யார் என்ன செஞ்சாலும் அந்த எஃபெக்ட் வந்து நமக்கு எதுவுமே பண்ணாது. அதுதான் சொல்கிறேன், இந்த மாதிரி யாராவது எதார்த்தமாக எதுக்காவது வச்சு அதை தோண்டி என் வீட்டில் எலும்பு கூடு இருந்தது எத்தனை பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? பாய்.